ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தொழில் சம்பந்தமானதுங்க. ஒருவருக்கு என்ன தொழில் அமையும் என்பதை அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக, அதாவது வெளிச்சமாக நன்மை தரும் அமைப்பில் இருக்கோ அதனுடைய தொழிலில் கண்டிப்பாக அவர் இருப்பார். இந்த விளக்கத்தை இதில் பார்ப்போங்க. அதற்கு முன்பு எனது வீடியோ அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற வீடியோவில் 950க்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. பயனுள்ள வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே பார்க்கலாம். அதன் மூலம் ஜாதக பலன்களை கேட்டறியலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுவோர் இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு கட்டண முறையில் ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம். நன்றி. இப்போ இந்த ஜாதகம் எலக்ட்ரிக் தொழிலில் தான் இருக்காங்க. எலக்ட்ரிக் தொழிலுக்கு பவர் அப்படின்னா சூரியன் தான். அந்த 10ஆம் இடமும் நன்றாக இருக்கணும். வருமானம் கொடுக்கக்கூடிய 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். லாபம் தரக்கூடிய 11ஆம் இடம் இருக்க 11ஆம் இடமும் நல்லா இருக்கணும். அந்த இடங்களும் வெளிச்சமாக இருக்கணும். அதாவது வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் என்னுடைய பணியில் 6ஆம் பாவத்தையும் பார்ப்பேன், வேலைங்க 10ஆம் பாவம் தொழிலையும் பார்க்கணும். இது அடிப்படை விஷயங்கள். இது நல்லா இருந்தால் தான் நமக்கு எந்த கிரக சுபத்துவமாக இருக்கோ தசாபுத்திகளுக்கு தகுந்தவாறு அவர் முன்னேற்றம் காண்பார். தொழில் செய்கிறவங்க எல்லாருமே பெரிய முன்னேற்றம் அடைவதில்லை. நம்மளுடைய முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கிரக நிலைகள் நன்றாக இருக்கணும். பாருங்கள், இந்த ஜாதகர் 1/11/1993 பகல் 11:30 ராமநாதத்தில் பிறந்திருக்காங்க. கார்த்திகை 3ஆம் பாதம், 32 வயசு ஆகுது. சூரிய தசை 2 வருஷம் 7 மாதம் 28 நாள் ஜனனகால இருப்பு. ஜனனகால இருப்புனா தசாபுத்திகளை குறிக்கிறது. அதிலிருந்து தான் நம்ம இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். பௌர்ணமி அமைப்பில் இருக்குது இந்த ஜாதகம். இப்போ இந்த ஜாதகம் 32 வயசு ஆயிடுச்சு. திருமணம் லேட்டாகிறதுக்கு காரணத்தை ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இப்பொழுது ஒரு தொழில் அமைப்பை பார்ப்போம். தனுசு இலக்கணம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருந்தாலும் புதனோட பரிவர்த்தனை இருக்காது. அப்போ 10ஆம் அதிபதி 11ல் பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்காரு. குருவும் இங்கே இருக்காரு. விருப்பப்பட்டு தொழில் செய்யக்கூடியவர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறோனுங்க. இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் 2ல் சனி இருந்தாலும் அது எலக்ட்ரிக்கில் அந்த இரும்பு சம்பந்த அமைப்பு வரும். சனி இங்கே பாவத்துவம் இல்லை. அதுதான் இங்கே 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும் செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருந்தால் சுபர் பார்வையில்லைன்னா வருமானத்தில் தடை இருக்கும்னு அர்த்தம். அப்போ தொழிலில் கொஞ்சம் வருமான குறைவுன்னு நம்ம எடுத்துக்கிடணும். ஆனால் சனி இங்கே இருக்கிறது பாவத்துவம் இல்லை. சனின்னா இரும்பு தொழில் உழைப்புன்னு வந்துடும். எலக்ட்ரிக் அப்படித்தானே. எலக்ட்ரிக்கல் தொழில்னா உழைப்பை குறிக்கக்கூடியது தானே. இப்போ 10ஆம் இடத்துல உள்ள அந்த லக்கணத்துக்கு அவயோகவராக இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற அமைப்பில் 10ஆம் இடமும் இந்த அதாவது சுக்கிரனும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை இருக்காங்க. 11ல் லாபஸ்தானத்தில் சிறப்பான அமைப்பு. சூரியன் தான் பவர். சூரியன் குருவோட சேர்ந்திருக்காரு. புதனோட சேர்ந்த அமைப்பில் பரிவர்த்தனை மூலம் சுக்கிரனோட சேர்ந்த அமைப்பில் இந்த ஜாதகத்தில் சூரியன் தான் அதிகமான வலு. லக்கணத்துக்கு நல்லவர்னு நம்ம எடுத்துக்கிறணும். அப்போ இவர் எலக்ட்ரிக் தொழிலில் இருக்காருங்க. எலக்ட்ரானிக் எல்லாமே சூரியன் தான். அப்போ 2ஆம் பாவத்தில் சனி இருந்தாலும் 11ஆம் இடம் நல்லா இருக்குது. 10ஆம் இடத்துல ஒரு ஒளிக்கிரகம் இருக்குது அப்படிங்கிற அமைப்பில் பௌர்ணமி யோகம் வேறு. பௌர்ணமி யோகமும் இருக்குது 6, 7, 8 இந்த இடத்துல. அப்போ திருமணம் தான் இவருக்கு நடக்கலையோடைய தொழில் நல்ல அமைப்பில் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் தொழிலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப்பில் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கட்டண முறையில் தெரிந்து கொள்ளலாம். நாளை வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.